எங்கிட்ட போனே தெரியல. ஏரிக்கரைக்கு போனா கேட்டு ஏரிக்கரைக்கா போனா எங்க இருக்குது ஏரிக்கரை? எங்க இருக்கு? அப்படியே சொன்னேன். ஒரு சிக்கன் ரைஸ், 4 பரோட்டா, 3 கல் தோசை, அதுக்கப்புறம் 21 ஆஃப் ஆயில் எல்லாத்தையும் தூட்டு வேனை விட்டு இறங்கினானே இல்லை. யாரும் இங்க நின்று அவங்க தான் கேட்டான், ஏரிக்கரை எங்க இருக்குதா அப்படின்னா. இப்படிக்கா போங்க, நாங்க ஓனா இன்னும் ஆரம்பிச்சான். எங்க போனானே தெரியல. நீ பாத்தியாடி? சத்தியமா நான் பார்க்கவே கிடையாது. பாத்தியா கூட தானே சுத்தி நிற்பான். நீ பார்த்து நான் பார்த்தேன். ஏன் கூட நான் பார்த்தேன். சுத்துவேன். ஆமா அது அப்ப போட வேணும். இப்ப ஆளை மாத்திட்டு நாடு பாவி அவர் தான் இப்போ பிச்சர் பத்தியா நாங்க பாரு அவர் தான் பண்ணி வேற வீடியோ வச்சு காணாத போய் ஏய் சிரிக்காம கூட கொஞ்சம் நேரம் அப்புறம் வாயில வேற வைக்கிறாரு. அவர் பாரு இது அவர் எனக்கு பிடிக்கல, அவர் தான் பிடிச்சிருக்குது. உண்மையாக பாரு பக்கத்துல நோடுறாரு. ஆமா இவ்வளவு பேர் மனுஷனை பிடிச்சு வச்சிருக்கிறேன். நியாயமா அவர் பத்தி ஆம்பளை தெரியல. அவர் தான் ஆம்பளைப்பா. யாரு அது? அவர் தான். அது பாரு பக்கத்துல உட்கார்றாரு. அவர் தான். இவர் ஆம்பளை இவரே கீழே உட்கார்ந்து அவர் தான் கட்டுக்கு ஆம்பளை மாதிரி தெரியுது. ஆமா அதான் திருப்பிக்கே 10 லட்சம் தரல. திருப்பிக்கு 10 லட்சம். அவர் திருப்பிக்கு 10 லட்சம். அவர் அழகுக்கு 20 லட்சம். அவர் பல்லு அழகுக்கு பல கோடி ரூபாய் தரலாம். நீ கொடுப்ப நீ உஷார் பண்ணி அவரை ஓகே பண்ண. அங்க எங்க உள்ள தள்ளின்னு போச்சு, எங்க தள்ளி போச்சு. கஷ்டப்பட்டு வந்தது பாத்துறது நானு பார்த்து கரெக்ட் பண்ணது நீ. பார்த்தவ நானா இருந்தாலும் உட்காந்து பேச கூட்டும்போது அவட சொல்ல வந்தாரு. தெளிவாக இப்பதான் ஆயிரத்துக்கு 10 லட்சம். 10 லட்சத்துல 5 ரூபாய் ஏய் எப்படி இருந்தாலும் ஆம்பளை தான் இவரு. ஊர்ல எவ்வளவு அழகழகா பாத்துருக்கிறேன். இதெல்லாம் வரும்போது வாயில வச்சுட்டு வருது. மாத்தி மாத்தி வச்சுக்கிறது வாயில. அவர் சமைச்சு பண்றாரு செய்யறாரு. வச்சுக்க வாயில இந்த ஊர்ல யாரையோ பாத்து வாயில இருந்து எடுத்து ஓடிக்கிறாரு. அப்படியா? இல்ல பார்த்தவன எய்மலன்றாரு. அது கேட்கறது நானு. ஏண்டி துணைக்கு வருவானே அவன் எங்கன்னு கேட்டா எந்தெந்த மாமனையா கூப்பிட்டு கடத்தி எந்த மாமா
ஐயோ பானிபூரி நசிங்க போச்சு அப்பா பானிபூரி நசிங்க போச்சு பானிபூரி நீங்க சாப்பிடுங்க வாங்கி உள்ள வச்சேன்ப்பா எங்கடா வைப்பாங்க பானிபூரியா பானிபூரி வாங்கி உள்ள வைப்பாங்க ஓட்ட விட்டு போயிடாது பாடி போனேம்மா செக் பண்ணாங்க 1 கிலோ ஜுரம் அடிக்குதான் எனக்கு 1 கிலோ ஜுரம் 1 கிலோ ஒரே கரண்டா மாடி சாவ போடுறா தூரம்டா மாடி போய் சாவறா இவங்கள பண்ணி சாவ போடுப்பா 1 கிலோ ஜுரம் 1 கிலோ ஜுரம் தெரியல உனக்கு இப்படி வீணு பசங்க எல்லாம் இறங்கி போயிட்டு போன வெக்க போய் வந்துடுறா மெரு ஏண்டா எங்க வைக்க போற எங்க வைக்க போற யாரு வைக்க போற இதற்கு தானேடா ஆசைப்பட்டாய் பாலகுமாரா ஒரு நாள் நல்ல சிக்கல் வாயம்மா எங்க வா கை கொடுத்துட்டு வாடி எங்க போல வயிறு ஏரியா போலாம் வயிறு கழுகு ஏறி கேட்ட கூப்பிடுதா தெரியாது போக மாட்டேன் தெரியாது யாரு நீ குழந்தை சரி அது போகட்டும் அப்ப என்ன வரும்போது பாட்டு கூத்து கும்பல வர என்ன நான் வரும்போது அங்க நெவடியோல பாடு நெவடியோ ரேடியோ நெவடியோ ரேடியோ நெவடியோ நெவடியோ ரேடியோ ரேடியோமா ரேடியோ வானொலி பெட்டி ஓ வாயில ஏன் புடி போடா அதெல்லாம் படிக்கிறீங்க கம்பெனில டேய் வானொலி பெட்டி சொல்லிட்டியா வரலையா சொல்லிட்டேன் சொல்லிட்டியா சொல்லிட்டேன் எனக்கு எனக்கு அப்படி தங்குது அப்படியா சரி அது போகட்டும் ஆமா எங்களுக்கு இப்படிதான் வர வேண்டிய கொலை காலதான் எங்க போயிடுது ஆச்சியா கேக்குறா இல்ல உங்க மாமி கேட்டேன் மாமியா கேக்குறா ரோஸ் கலர் போடல அதான் ஸ்டெப் உட்காந்து மாமியா மாமி பழி விட இல்லாதே அப்படி குச்சி வச்சு அடிச்சு பேர் உட்காந்து எங்க நாய் மாமா பொண்டாட்டி நாய் மாமா பொண்டாட்டிங்க தாய் மாமன்டா இறங்கி போறேன்னா குத்துவாங்க தாய் மாமா பொண்டாட்டி குத்துறாங்க மூஞ்சி மேல நான் 100 வருஷம் வாங்குறேன்டா டேய் ஆமா ஏமா நானே தங்கச்சி 2 பேர் ஆமா ஏதோ சுட்டாலே எனக்கு ஒண்ணே தங்கச்சி ஒண்ணு வைப்பாங்க தருவாங்க ஆமா ஏமா அப்படியே போட்டு மொத்தம் தங்கச்சிக்கு தான் வைக்கிறாங்க எனக்கு எதுவும் தர மாட்டாங்க ஏண்டா பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பாசமா இருக்கும் இல்லையம்மா எங்க அப்பா காரன் போய் கேட்டேன் டேய் எங்க அப்பா காரன் பயப்படாதவா ஒண்ணு பண்ண மாட்டேன் நான் நாட்டு கேட்டேன் எங்க அப்பா காரன் சொல்றாங்க வேலைக்கு போனோமா ஐயோ வேலைக்கு போய் சம்பாதிச்சு சோறு போடுவாங்க ஏண்டா நியாயமான ஒரு விஷயம் வயசுக்கு வந்த பிள்ளை வீட்டுல இருக்கலாமா தண்டை சோறு திங்கலாமா அதனால உன்னை வேலை வெட்டிக்கு செய்ய இல்லையம்மா நான் பிறந்ததுல இருந்தே ஸ்கூலுக்கு போல துண்டு தூங்குவோம் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் தூங்குவேன் ஆமாயம்மா இது மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருந்தேன் எனக்கு கோவம் வந்துச்சு வந்துருச்சு கிளம்பிட்டு நானு என்ன நீ ரோசக்கார ஆம்பளடா நீ அதனால கிளம்பிட்டேன் எங்க கிளம்புன எங்க சென்னைக்குடா சென்னைக்குமா சென்னைடா சென்னை மூஞ்சி மேல குத்துறாளுங்கம்மா சென்னைக்கு சென்னை கிளம்பிட்டேன் சென்னைக்கு அங்க வந்து சம்பாதிச்சு பைசா அனுப்புறேன் பணம் அனுப்பிச்சேன் எங்க அப்பா எங்க அம்மா திரும்பிட்டா சாப்பிட்டுட்டு இப்படி இருக்கிறாங்க அம்மா குண்டா இருந்தாங்களா ஏண்டா ஒரு பெத்தவங்களுக்கு
இல்லம்மா எங்க அம்மா போன் பண்ணாவோ போன் பண்ணாங்க என்ன பாக்கணும் போகுது என்ன உன் மீது பாசம் அதிகம் அதனால உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க எங்க அம்மா போன் பண்ண உடனே உடனே நான் அப்படியே ஏய் பஸ் என்னதான் நினைச்சிருக்கேன் இல்லையம்மா ஆ. பஸ் மேல யார பாக்க சொல்ற காலை உடைச்சிருவான் பாத்துக்க என்ன பஸ் ஏறிட்டேன் பஸ் ஏறிட்டேன் வீட்ல இறங்குறேன் இறங்குனா அம்மா சீரியல் எடுத்து கட்டிக்குது கட்டி இருக்கு எவடிய கட்டிக்குது கட்டி இருக்கு அம்மா ஆ. அப்படியே பாய மாறுது டேய் வாழை மரம் சொல்லுவானடா வாழை மரத்தை கட்டி இருப்பாங்க அம்மா ஆ. கூட்டுல பார்த்தா திரும்ப அப்படியே திண்ணமல கட்டி உட்கார வச்சா உட்கார வச்சுட்டு இட்லி சுட்டுறாங்க இட்லி சுட்டு கொடுக்குறாங்க சுடுறாங்க. வடை சுட்டு தராங்க சுட்டு தராங்க பொங்கல் சுட்டு தராங்க ஆயப்பாய சுட்டு தராங்க சூத்தக்கட்டு சுட்டு தராங்க பூ ஓடியாக்காது சூத்தக்கட்டு வாழைப்பழத்தை புட்டு வைப்பாங்க இல்ல உரிச்சு வைப்பாங்க அது சாத்துக்குடிடா நீ என்னடா சொல்ற ஏய் அது சூத்தக்கடியா ஏய் சாத்துக்குடி சாரி மன்னோட ஏய் சூத்தக்கடி ஏய் சாத்துக்குடி சொல்றாங்கமே எல்லாம் கொடுக்குறாங்க உனக்கு எந்த ஒரு பொருளும் கொடுக்கலன்னு அலறேன் என்ன காரணமும் தெரியல என்ன நீ ஒரு வெள்ளந்திடா வெட்டித்தனமா இருக்கிற இங்க வா உன்னோட தங்கைக்கு என்ன நடந்தது ஏன் நடந்ததுன்னு தெரியல அதனால நீ இப்ப அழற டேய் இது சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு இருந்தாலும் சொல்றேன் இருடா ஓ தங்கச்சி யா தங்கச்சி உன்னோட தங்கச்சி வந்து இருடா என்னடா நான் என் மேல தப்பே இல்லை ஜாந்தகம் என்ன இசுக்குது என்னது ஜாந்தகம் இழுக்கும் இருக்குடா இழுக்கும் நான் வந்து பாரு இந்த காலத்துக்கு போய் வா அம்மா சொல்லு சொல்லு அம்மா சொல்லு ஏய் அவன் தங்கச்சிக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலடி அவனுக்கு முதல்ல ஆமாடி ஏண்டி என்ன நடந்தது தெரியுமா அது வந்து அடி பணடையா சொல்லி தொலைக்கிறீ யாரையா போய் வாங்குறீங்க ஏய் அது வேற ஒண்ணும் தெரியாது. உன்னுடைய தங்கைடா பெரிய மனுஷி ஆயிட்டா தாளு ஏய் யாரையா கொக்கி ஏய் 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 என்ன நாலு பேண்ட் கீஸ்திக்கிறீ அம்மா உன் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டான்னு சொன்னா தாளு விட்டுறோம் ஏன்டா வீட்டுக்கு பெரிய புள்ளிய நான் தான் அம்மா அப்புறம் எப்படியா பெரிய மனுஷன் ஆவா ஆனங்கட்ட ஈத்தர அவளுக்கு என்ன நடந்தது சீக்கிரமா சொல்லு என்னடா ஆச்சு என் கதைக்குதுலே நான் மூத்திரம் அம்மா யாரா செருப்பு இந்த தலைப்பதே நான் சொல்ல போறேன் சொல்லுங்க ஏய் என்னடா வேணும் உனக்கு என்னன்னு சொல்லேன் உன் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும் ஏய் ஒரு பெண்ணாகப்பட்டவள் பருவயதை எட்டும் பொழுது என்ன நடக்குமோ அதுதான் உன் தங்கச்சிக்கு நடந்திருக்குது அது என்ன நடந்து ஏய் உன் தங்கச்சி என்ன தெரியுமா ஆயிடுச்சு இப்போ உன் தங்கச்சி வீட்டுக்கு தூரமா ஆயிட்டாடா நாலு விட்டு போறோம் மொத்தம் என் வீட்டு தினமாலே நடக்குது வீட்டுக்கு தூரமா ஆனா அவதாருங்க ஏண்டா ஏமா அதெல்லாம் போட்டான் சரி வீட்டுக்கு போறோம் ஏய் எங்க போலாம் தொலைவி போட்டு ஏய் உன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டாடா ஏய் யார அதெல்லாம் விடு நான் கேட்கிறேன் நான் இது மாதிரி வரப்போறேன் விட்டு வச்சீங்களா இல்லையா மாத்தி வாங்கி வச்சிருக்கேன் கேட்டலாம் அதெல்லாம் கேட்க முடியாதுடா ஏண்டா அதெல்லாம் தானாவே நடக்கிறது சரி அம்மா ஆமா பொறம்போக்கு புள்ளியா பாரு அப்போ கால பாரு பொறம்போக்குல போர்பட்ட பையன் லக்காடி லேட் அடிச்ச பையன் விட்டுட்ட பையன் வாய் போற பையன் ஏய் அது மட்டும் இல்லடா நீ கட்சித்தான் நாங்க பார்த்தோமே ஏமரா போதுற பையன் அவங்க சாரி நெக் நடக்குறாரு ஐயோ ஜூம் பண்ணி எடுக்குறாரு மாட்டியா மறந்துட்டேன் அப்பா டைவர்ஸ் பண்ண கை போட ரெடி ஆயிரு யா பொளடில கூத்து காமிச்சிட்டு அவ லவ்ல உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பாள லல்லா பாத்துட்டு டேய் அடிச்சிட்டு கிடையாது இது வந்து கட்டு தங்கச்சி தடியல படுக்க கூடாது உலக்கே போட்டுதான் படுக்கணும் டேய் ஏன் வளைக்க போட்டு பாருங்கன்னா உலக்க மாதிரி நாங்க என்ன போட்டு பத்தாங்க யாரு நீ உலக்க பாரு இல்ல நல்லா இருப்ப நீ என்ன கொடுத்த கொண்டு பையனாடியே பொறம்போக்கு பையன் என் கிட்ட வச்சுக்காதே நாங்க மோசமான பையன் கேக்குது வேலை கொடுத்து பாருங்க என் கிட்ட வச்சுக்கிட்டே ஒரே கடி தப்பிடுவோம்